இன்றைக்கி நாம் சூப்பரான சிக்கன் தந்தூரி செய்ய போகிறோம். மாங்காய் விழுத சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மாங்காய் மரத்துலேருந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு மாங்காய் அறுக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு 2 மாங்காய் போதும். சரிங்களா? ஒரு தந்தூரிக்கு 2 மாங்காய் போதும். ஏன்னா விழுது அரைக்கும் போது அந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு போதும். இதுவே சிக்கன் தந்தூரிக்காக கிட்டத்தட்ட 2 கிலோ முழு கோழியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். நல்லா கழுவிக்கிறோம். நல்லா கழுவிட்டு அப்படியே நம்ம ஸ்கின் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம போடுற மசாலாலாம் வந்து முழு கோழியில் அப்படியே உள்ளே நல்லா இறங்கும். சரிங்களா? இந்த ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு மசாலாவை பூசுவோம். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான மசாலா என்னென்னு பாருங்கள். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கருமிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு சால்ட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ கோழி, அதுக்கேற்ற அளவு உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் எவ்வளோ போடணும்னு. அவங்க காரம் உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வித்தியாசமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா தயிர் சேர்ப்போம். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம், மாங்காயை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்துன்னு வந்து கூட கலக்கிறோம். நல்லா ஒரு புளிப்பு சுவை செம்மையாக இருக்கும். மாங்காய் சுவை, புளிப்பு சுவை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுபோல் நல்ல செமையாக இருக்கும். கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கோழியில் நல்லா போட்டு மசாலாவை ஏற்றுவோம். மசாலா ஃபுல்லாக ஏறணும் அப்படின்னா நம்ம அங்கங்கே ஒரு கீத்தாக கொஞ்சம் கட் பண்ணிப்போம் கோழியை. பாருங்கள், இது போல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட கட் பண்ணாதீங்க, ரொம்ப தூரமாகவும் கட் பண்ணாதீங்க. பாருங்கள், அந்த பிரெஸ்ட் பீஸ்லாம் வந்துட்டு உள்ளே இறங்கணும் அப்படின்னு நல்லா கட் பண்ணிக்கிட்டால் தான் மசாலா உள்ளே இறங்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது தந்தூரின்றதுனால நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட நான் வந்து இதை 1 மணி நேரத்துக்கு மேலே நான் வைக்கணும். இல்லைனா அது டேஸ்ட்டு உள்ளே இறங்காது மசாலா எல்லாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நல்லா வந்து அப்ளை பண்ணிப்போம். நல்லா அப்ளை பண்ணுங்கள். முழு கோழி நம்ம அப்படியே பண்ண போகிறோம். அதனால் உள்ளெல்லாம் வந்து மசாலா நல்லா சேரும்படி நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். இது அடிக்கணும்.
பாருங்கள், நம்ம வந்து முழு கோழியை தந்தூரி செஞ்சிட்ருக்கோம், சிக்கன் தந்தூரி. இப்போ வந்து பொழுது வேறு போயிடுச்சு. இது மேலே மட்டும்தான் வெந்திருக்கு, வந்து உள்ளே சரியாக வேகலை. டைம் வேறு ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து இருட்டாகிடுச்சுன்னா நம்ம வந்து வெளிச்சத்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும். அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இன்னும் சிக்கன் தந்தூரி வெந்துகிட்டே தான் இருக்குது. சிக்கன் தந்தூரி இன்றைக்கி செஞ்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஈவினிங் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே எங்கேயும் கரண்ட் இல்லை. இந்த பழைய கால முறையில் பந்தம் கொளுத்துவாங்களே, தீ பந்தம், அது போல் கொளுத்திட்டு நம்ம பாருங்கள் தந்தூரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இருட்டில் தெரில உங்களுக்கு, தூக்கி காமிக்கிறேன். காற்று பலமாக அடிக்குது, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நைட் ஆனோட விடுறதில்ல, சுட்டு நம்ம தந்தூரி எப்படி இருக்குன்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து நம்ம பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தந்தூரி சிக்கன் செஞ்சுருக்கோம், லெக் பீஸ். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிற இருட்டில், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது போல் சுச்சுவேஷனில் நைட்டில் தீ பந்தத்தில் ஒரு சிக்கன் தந்தூரி எப்போயாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நான் கூட நினச்சி பார்க்கல, செமையாக இருக்குது. சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வந்து சேரும்.